உங்கள மாதிரி கேவலமான புத்தி எங்களுக்கு கிடையாது. இதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நான் உங்க எல்லாரும் மூஞ்சிலையும் சுடு தண்ணியை புடிச்சு ஊத்திருப்பேன். நீங்களா இவ்ளோ கேவலமானவங்களா? உங்களெல்லாம் பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் யாரும் இந்த இடத்துல இருக்க கூடாது. எல்லாரும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல போங்கன்னு சொல்றேன்ல. பூங்குடி போய் தொலைங்கன்னு சொல்றேன்ல. பூங்குடி போங்க. பூங்குடி ஸ்ருதி, ஒரு நிமிஷம் என் கூட வாய. ஒரு நிமிஷம் வா. வாங்குறல்ல, வா. என்ன சக்தி இப்படி ஆயிடுச்சு? அதான் எனக்கு ஒண்ணு புரியல ஸ்ருதி. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன், சந்தோஷப்பட்டேன். எங்க அண்ணன் லவ் பண்ற பொண்ணு உன் தங்கச்சின்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அவ லவ் பண்றாங்கிறதுக்கே இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன பண்றதுன்னா, இல்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேரேஜுக்கு கண்டிப்பா அகைன்ஸ்டா தான் இருக்க போறாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் உன் தங்கச்சி பூங்குடி தான் சக்தி. எனக்கு வர கோவத்துக்கு அவள எனக்கும் செம கோவமா இருக்கு ஸ்ருதி. சக்தி கண்டிப்பா அவளை ஏதாச்சும் பண்ணணும். அவ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நமக்கு பிரச்சனை தான். ஆமா, அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு என்ன வழி பண்றதுன்னு பாக்குறேன். சக்தி நீ எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்ருதி, நான் இருக்கேன்ல, நீ பயப்படாத. ஐயோ என்னதான் தேடுறாங்க, நான் போணும். போ, நீ போ. சரவணா, என் மேல தப்பு இல்ல சரவணா. அம்மா நீங்க அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. என் புள்ள மேல ஒருத்தன் கை வச்சானா எப்படிப்பா நான் அவனை பார்த்துட்டு சும்மா விட முடியும்? ஆமாமா சரவணா, நான் அவசரப்பட்டுட்டேனா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. இல்ல கொலகாரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. என்னப்பா பண்றீங்க? என்ன பண்றீங்க? நடிக்கிறா பாறா, நடிக்கிறா. எல்லாம் உயிரோட விட்டாக்கா இந்த இந்த குடும்பமே நாரி போகும்டா. இவள அப்பா, அப்பா விடுங்கப்பா. ஒழுங்கா என் கையில கொடுங்கப்பா. விடு, விடு. அப்பா. சரவணா, உனக்கு தெரியாது, இதெல்லாம் நாடகம். எல்லாத்தையும் திட்டம் போட்டு இவன் நடத்தியிருக்கா. அப்பா விடு, வேணும்னே இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்காடா. சரவணா விடுப்பா, அவரை என்ன அடிச்சு கொல்லட்டும், விடு. எப்பா கீழே போடுப்பா, கீழே போடுங்க சொல்றேன்ல, போடுங்க. சரவணா, நீ நடிக்கிறியா? நடிப்பா அத்தனையும். அப்பா விடுங்க, வேலையை காட்டுறேன். அப்பா என்ன பண்றீங்க? வேணாம்ப்பா. சரவணா, என்ன பண்றீங்க நீங்க? அவளை கொன்னா தோட்ட எனக்கு நிம்மதி. அப்பா நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரவணா சொல்றேன்ல, இந்த பாரு, இவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. அப்பா நீங்க போங்க, போங்கன்றேன்ல, போங்க. பொண்ண காரியத்துக்கு அட போங்கப்பா. அப்பா, அப்பா விடுங்கப்பா, வேணாம்ப்பா, வாப்பா. இந்த குடும்பத்தையே கெடுக்க வந்தவடா. நீங்க உள்ள போங்க, போங்க எல்லாம் போங்க உள்ள. அப்பா வேணாம்ப்பா, வாங்கப்பா. சரவணா போங்க, விடுங்கறல்லடா. உட்காருங்க. இங்க இருக்கணும் சரியா? நீங்க அமைதியா இருங்க. சரவணா, சரவணா, என்ன சரவணா?
என்னாச்சுப்பா உங்க அப்பாக்கு? ஏன்பா என்ன இப்படி பேசுறாரு? அம்மா அவரை விடுங்கம்மா. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் எப்போ அப்படிதானே. இல்லப்பா, நாளைக்கு ஊரு இப்படித்தானே சரவணா பேசும். அம்மா யார் என்ன பேசினா நமக்கு என்னம்மா? அப்போ யார் என்ன தப்பா பேசினாலும் உனக்கு பரவாயில்ல. அம்மா நான் அப்படி சொல்லலம்மா. சரவணா, நான் வேணும்னா அப்படி நடந்துக்கிட்டேன். நான் வேணும்னா அவர் கூட போய் சண்டை போட்டேன். ஐயோ அம்மா அழாதீங்கம்மா. முதல்ல எனக்கு தெரியாதம்மா, நான் தான் பக்கத்துல இருந்தேன்ல. சரவணா, நீ வீட்டுக்கு வந்து பூங்கொடியை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பொண்ணு பார்க்கலான்னு சொன்னது நான் தானே? ஆமாமா. அவர் வீட்டுக்கு போய் நான் ஒரு வார்த்தை தப்பா பேசினேனா? இல்லம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. அந்த மனுஷன் தாட்டு பூட்டுன்னு குதிச்சப்பெல்லாம் கூட நான் ஒண்ணுமே பேசாம பொறுமையா தானே இருந்தேன். ஆமாமா. ஏன் சரவணா, ஓ மேல கை நீட்டினா நான் எப்படி சரவணா அமைதியா இருக்க முடியும்? எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாமே மறந்து போச்சு. அந்த பொண்ணு உனக்கு பிடிக்குங்கிறது ஞாபகம் இல்ல, அவர் உன்னோட மாமனாருங்கிறது மறந்து போச்சு. அந்த நிமிஷம் எல்லாமே மறந்து போச்சு. என் புள்ள மேல கை நீட்டின உடனே ஆத்திரம் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் எனக்கே தெரியாம சட்டுன்னு கை நீட்டிட்டேன். தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன் சரவணா. ஆனா அப்பா சொல்ற மாதிரி திட்டு போட்டுலாம் ஒண்ணும் பண்ணல சரவணா. எல்லாம் உன் மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி நடந்துக்கிட்டேன். அம்மா நீங்க எந்த விதத்திலையும் தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணதெல்லாம் அந்த ஆளு. பொண்ணு கேட்டு போனோம், பிடிக்கலன்னா போக சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவ்வளவு கேவலமா நடந்துக்குவாங்களா என்ன? காஃபி டம்ளர் அப்படியே தட்டி விடுறாரு. அத்தனை பேருக்கு முன்னாடி கேவலமா பேசுறாரு, மரியாதை இல்லாம நடந்துக்கிறாரு. சரிம்மா, பொண்ணு கேட்டு போனோம், பிடிக்குதோ இல்லையோ ஒரு மாப்பிள்ளை பையன் தானே நானு. என்ன பிடிக்கலன்னா வெளியே போக சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு கைய ஓங்குறாரு. நாளை பின்ன கல்யாணம் நடந்துருச்சுன்னா எப்படி எப்படி என் மூஞ்சில முடிப்பாரு? உங்க புள்ள மேல கை நீட்டினாருன்னு ஒரு கோவத்துல அந்த ஆளை நீங்க அடிச்சிட்டீங்க. ஒரு அம்மாவா அதுதானே நீங்க பண்ணீங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? சரவணா, இந்த நியாயம் எல்லாம் உனக்கு புரியுது. ஆனா உங்க அப்பா என்ன என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அம்மா அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்லம்மா, அவர் உடம்பு முடியாதவர்மா. உடம்பு முடியாத மனுஷனே இந்த அளவுக்கு பேசுறாருன்னா நாளைக்கு ஊர்ல நல்லா இருக்கிற 4 பேர் என்னென்னலாம் பேசுவாங்க சொல்லுப்பா. இப்ப கட்டு எடுத்து அடிக்க வந்தாரு, நீ இருந்த, ஏதோ என்ன காப்பாத்திட்ட. ஒருவேளை நாளைக்கு நீ வெளியில அங்கன்னு போறப்ப என்ன கொலை பண்ண வந்தாருன்னா யாரு சரவணா காப்பாத்துவா? அம்மா